வணக்கம். என்னுடைய பேர் அருள்குமார். நான் காவல்காரன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில திருமதி உண்ணாமலை ஆசிரியரின் மாணவன் என்பதை சொல்லிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இப்போது சிப்லா லிமிடெட்ன்ற எம்என்சி கம்பெனில ஏரியா மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என்னோட படித்த அ திருமதி உண்ணாமலை டீச்சருக்கு கீழ படிச்ச மாணவர்கள், சக மாணவர்கள் எல்லாருமே உயர்ந்த நிலையில நல்லபடியா போயிட்டுருக்கோம். என்னோட படிச்ச ராமர்ன்றவரு ஐடி கம்பெனில பெங்களூர்ல ஒர்க் பண்றாரு. லட்சுமணன்றவரு குஜராத்தில் ஒர்க் பண்ணுறாரு. பவானி சங்கன்றவர் ஐடி கம்பெனியில் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு. சிவான்ற பையன் அபுதாபியில் ஒர்க் பண்ணுறாரு. இது மாதிரி உண்ணாமலை டீச்சர் கீழே படித்த நாங்கள் நல்ல நிலைமையில் நல்ல வளர்ந்த நிலையில் இருக்கிறோம். நான் என்னுடைய குடும்ப சூழல் காரணமாக வகுப்பறையில் மிகுந்த வலியுடனும் வேதனையுடனும் இருக்கும் பொழுது உண்ணாமலை ஆசிரியர் எந்த ஒரு பிரச்சனையையும் பெருசாக நீங்கள் கொண்டு போகாதீங்க. சின்னதாக வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதை நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி வச்சா அது பெருசாக தெரியும். அதுவே தூரமாக நீங்கள் வச்சிங்கன்னா அது சின்னதாக தெரியும். உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கான வழியை மட்டுமே நீங்கள் சிந்திக்கணும். அதற்காக முயற்சிக்கணும். அதற்கு ஒரே வழி உங்களுடைய படிப்பு மட்டுமே. அந்த படிப்பை நீங்கள் நல்லபடியாக கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு அப்பொழுதே எங்களுக்கு அறிவுறுத்தி எங்களுடைய வழிநடத்தியிருக்காங்க. அது எனக்கு இன்றளவும் என்னுடைய வாழ்க்கை நடைமுறையில் நான் அதை ஒவ்வொரு மாதமும் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா எனக்கு மந்த் எண்ட் ப்ரெஷரு, டார்கெட் ப்ரெஷரு வரும்போது அந்த பிரச்சனைலாம் நான் கண்ணுக்கு முன்னாடி அதை பெருசாக வச்சுருந்தேன்னா எனக்கு பெருசாக தெரியும். அதுவே நான் தூரத்தில் வச்சு பார்க்கும்போது அது சின்னதாக தெரியும். அதெல்லாம் தகட்டி எடுத்துட்டு என்னுடைய முயற்சி பாதைக்கு, என்னுடைய முன்னேற்ற பாதைக்கு மட்டுமே நான் முயற்சிகளை செய்வேன். ஆசிரியர் சொன்னது போல் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய அடுத்த கட்ட உயர்வுக்கும் என்ன தேவையோ அதுக்கான மட்டும் உங்களுடைய சிந்தனைகளை கொண்டு செல்ல வேண்டும். உங்களுடைய குடும்ப சூழலையோ மித்த பர்சனல் பிரச்சனைகளையோ உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு கொண்டு சென்றால் எப்பொழுதும் நம்மளுடைய உயர்வாகவே இருக்காது என்று சொல்லியிருக்காங்க. அவங்க பணி நிறைவு அடைகிறதுல எனக்கு சின்ன வருத்தம். எங்களை போல பல மாணவர்களை உருவாக்க வேண்டிய அவங்க இவ்வளோ சீக்கிரம் பணி நிறைவு அடைவுன்றாங்கன்றதை எங்களால் ஜீரணிக்க முடியலை. இருந்தாலும் அவங்களுடைய பணி நிறைவுன்றது அவங்களுக்கு ஓய்வுன்றது பார்த்திங்கன்னா அவங்களுடைய தேகத்திற்கு மட்டுமே தவிர அவங்களுடைய அன்புக்கும் அறிவுக்கும் எப்பொழுதுமே ஓய்வு கிடையாது என்பதை தெரிவிச்சுக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அவங்க சொன்ன ஒவ்வொரு அறிவுரையும் என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் என்னுடைய முயற்சி உயர்வதற்காகவும் அவங்க கூறிய ஒவ்வொருதும் இப்பொழுதுமே எனக்கு அன்று சொன்னது இன்று சொன்னது போல் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறேன். அவங்களுடைய பணி மேலும் சிறக்க என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி டீச்சர்.